Hi, this is Arun, admission head from Aira Studies. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Canto University of Medicine and Pharmacy பத்தி full details பத்தி பார்க்க போறோம். Canto University of Medicine and Pharmacy இதை வந்து ஷார்ட்டா வந்து Canto Universityன்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து வியட்நாமோட சென்ட்ரல் கவர்மெண்டோட மெடிக்கல் யூனிவர்சிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்டோட மெடிக்கல் யூனிவர்சிட்டினா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வந்து மதுரையில் எய்ம்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஜிக்மர்னு இருக்கு. இந்த ரெண்டு யூனிவர்சிட்டி மட்டும் தான் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்கிற ரெண்டு சென்ட்ரல் கவர்மெண்டோட மெடிக்கல் காலேஜ். இதுக்கு ஈக்குவலான மெடிக்கல் காலேஜ் தான் வியட்நாமில் இருக்கிற Canto University of Medicine and Pharmacyன்றது. இது வந்து வியட்நாமில் வந்து சவுத் வியட்நாமில் கேன்தோங்கிற ஸ்டேட்டில் இருக்குது. உங்களுக்கு நியரஸ்ட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோச்சிமின் சிட்டி ஏர்போர்ட் தான். இந்தியாவிலிருந்து டோட்டலாக வந்து 6 இடத்துலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் இருக்குது அந்த ஹோச்சிமின் சிட்டி ஏர்போர்ட்டுக்கு. காலேஜுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 2 ஹவர்ஸ்லேருந்து 2.5 ஹவர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் டைமாக இருக்குது. யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து 1979 ஸ்டார்ட் பண்ணது. 48 ஏக்கர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் வந்து உங்களுக்கு வந்து இன்சைட் கேம்பஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதோட வந்து இது 43 இயர்ஸ் ஓல்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டியா இருக்குது. அங்க படிக்கிற பசங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்து கெடாவர் லேப்லேருந்து சிமுலேஷன் லேப் ரிசர்ச் சென்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்து கிளினிக்கல் ரொட்டேஷன் தராங்க. செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டூடெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அலௌடு. இன்சைட் தி கேம்பஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து கேம்பஸ்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டூடெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அலோவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு சீஃப் டாக்டருக்கு அசிஸ்டன்ட்ன்ற முறையில் அலோவ் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயோ இல்லை வந்து பேஷண்ட்டை பார்க்கும்போதோ நீங்கள் வந்து பேஷண்ட்டை டச் பண்ண முடியாது. பட் தேர்ட் இயர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லே வந்து உங்களுக்கு வந்து டியூட்டி டாக்டராக வந்து போட்டுருவாங்க. நீங்கள் டைரெக்டாக பேஷண்ட்டை டச் பண்ணியோ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். பேஷண்ட்டுக்கு ஸ்டிச்சஸ் போடுறதோ இல்லை பிளட் டெஸ்ட்டோ இல்லை என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் பேஷண்ட்டை வந்து டைரெக்டாக டச் பண்ணியே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குற அளவுக்கு நீங்கள் தேர்ட் இயர் வந்துருவாங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து தேர்ட் இயர்லேருந்து ஆஸ் ஏ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து டியூட்டி டாக்டராக வந்து நைட் ஷிஃப்ட்டோ டேட் ஷிஃப்ட்டோ வந்து இன்சைட் த கேம்பஸ்லேயே அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து உங்களுக்கு டியூட்டி டாக்டர் மேல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தராங்க. நம்ம ஊர்ல எப்படி பேஷண்ட்டுக்குலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றாங்களோ அதே போல தான் இந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. கேன்தோ யூனிவர்சிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில இருந்து ஸ்டூடெண்ட் வந்து போக ஆரம்பிச்சது வந்து 2022ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் இயர் 2023ல நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. 2024லயும் இந்த அகாடமிக் இயர்லயும் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியர்லி வந்து 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க படிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் அதாவது 2025லயும் 200 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம லிமிட்டா வச்சிருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டியில இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 200 சீட்ஸ் ஒதுக்குனதுனால அந்த 200 2025 அப்பவும் போவாங்க. எக்ஸாக்ட்டா சொல்ல போனா இந்த யூனிவர்சிட்டியில டோட்டலா வந்து 600+ வந்து ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. டோட்டலா இது வரைக்கும் 22,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் கிராஜுவேட் ஆயிட்டு வெளியில போயிருக்காங்க. அமாங் 22,000+ ஸ்டூடெண்ட்ஸ்ல 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாபோட தான் வெளியில போயிருக்காங்க. இந்த Canto University of Medicine and Pharmacy வந்து வியட்நாமோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வியட்நாம் அப்ரூவல் உள்ள யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாம ஹூ லிஸ்டட்லயும் இந்த காலேஜ் இருக்குது. ஹாஸ்டலை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருந்து ஜஸ்ட் 150 மீட்டர்ஸ்ல வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் லொகேட் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாம பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து நியர்லி வந்து ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது. ரெண்டு ஹாஸ்டலுமே உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டில இருந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இருக்குது. இன்னும் வந்து Canto யூனிவர்சிட்டியை பத்தி உங்களுக்கு அதிகமாக டீடைல்ஸ் தெரிஞ்சணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இட்ஸ் மீ அருண் ஃப்ரம் Aira Studies.